அப்பா மந்திரி மார்களே, அப்பா மந்திரி மார்களே, அதிசயம் தனை கேட்பீரே, ஓர் அதிசயம் தனை கேட்பீர்களே. அதிசயம் என்றால் என்ன? உலகத்துல அதிசயம்னா எவ்வளவு இருக்குதுங்க? ஒன்னா இருக்குது. எவ்வளவு அதிசயம்? எவ்வளவு அதிசயம் ஐயாவா? உலகத்துல எவ்வளவு அதிசயம் என்ன? இந்த அதிசயத்தை பத்தி நான் சொல்றேன், நீ சொல்றீங்களா? நீயே சொல்லுப்பா. ஐயா, அதிசயம் எவ்வளவு இருக்குது? எவ்வளவு இருக்குது? ஜனங்க எங்க இருந்து வந்துருக்காங்க. இந்த ஊர் கிராமத்துல இருந்து பக்கத்து கிராமத்துல இருந்து வந்துருக்காங்க. எல்லாம் எதுக்கு வந்துருக்காங்க? கூத்து பார்க்கலாம் வந்துருக்காங்க. நல்லது கட்டுறது தெரிஞ்சுக்கலாம். மகாபாரதம் விரும்பி பார்க்கலாம் வந்துருக்காங்க. திடீர்னு ஒருத்தருக்கு குழந்தை பார்த்து போகுது. திடீர்னு எப்படி குழந்தை பாருங்க? 10 மாசம் தலைமை வயது இருந்துட்டாங்க. இங்க வந்து குழந்தை பாருங்க அவங்களுக்கு தெரியுமா? தெரியாது. அங்க வீட்டு இருந்தா குழந்தை பாருங்க தெரியுமா? தெரியாது. அவங்களுக்கு தெரியாத குழந்தை பிறகுது. இது ஒரு அதிசயம். நமக்கு தெரியாத நடக்குது குழந்தை பிறகுது. தேவர் மூவருக்கே தெரியாது குழந்தை பிறகுது. அது ஒரு அதிசயம். இவ்வளவு ஜனம் வந்துருக்காங்க. இதுல ஒரு அதிசயம் இருக்கு. என்ன அதிசயம் கேளு. திடீர்னு இப்ப மழை வருது. தாம 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 தாமனு ஊத்துது. மானெல்லாம் காஞ்சி போன மாதிரி இருக்கு. அது எப்படி மழை வரும்? நான் சொல்றது கேட்டுக்கா. மழை வருது. ஆமா. மொத்த ஜனமே இங்க ஊடு ஓடிறாங்க. நாம போய் கோயில்ல படுத்துக்கிறோம். இது ஒரு அதிசயம். இது போன கூத்தாடாம துட்டு வாங்கி முள்ளான்னு பாக்குறீங்க. ஏங்க வெளிய வந்தாச்சு. ஆமா. அவங்க கூட கூத்து எடுத்து ஒரு ஆடி இருப்பாங்க. மழை வந்து என்ன பண்ணுவாங்க? அவங்க மேல தப்பா இல்லையா? ஊரார் மேல தப்பா இல்ல? நாடுகார் மேல தப்பா இல்ல? அப்ப மொத்த துட்டு குத்துதான் ஆகும். எத்தனை ஊர் அவங்க ஆடி இருப்பாங்க. அப்ப அவங்க மேல தப்பு கிடையாது. ஆமா, இது தப்பு கிடையாதுங்க. இது ஒரு அதிசயம். இது பணம் போடுங்க. அங்கதான் ஏன் போற? அங்க ஏன் போவானே? ஆமா, நீங்க 4 பேரும் துள்ளி விளையாடுறீங்க. துள்ளி விளையாடுகின்றோம். மன்தகுலா விவேக மந்திரி துள்ளி விளையாடுறீங்க. விளையாடுறோம். இன்னும் ஒரு 1/2 மணி நேரம் 10 நிமிஷம் இருப்பீங்க. இங்க இருப்போம். அதோட உள்ள போறீங்க. கொட்டா பின்னாடி போய் துணி காய் போடுவோம். இப்போ வாயத்தோப்புல இருந்து ஒரு நல்ல பாம்பு வருது. அப்படியே மேலிங்க வந்து மழை மேலினே வருது. அது ரொம்ப நாளா வேஷம் வச்சுங்குது. நீங்க 4 பேரும் துணி காய் போடுறோம். பட்டுன்னு அது பாம்பு மேல காலை வச்சிருக்கீங்க. யாரு முதல்ல நீ வைக்கிற? யாரு வேணும்? பட்டுன்னு உன்னை புடுங்குது. அதான் நல்ல பாம்பா வச்சாடா. நல்ல பாம்பா இருக்குது உன்னை புடுங்குது. ரெண்டாவது பக்கத்துல என்ன பாரு இவர் காலை அடிக்கிறாரு. ஐயோ இவர் ஓடியாடுவாரு. உன்னதான் முன்ன வாங்கி போய் தீங்கு வரைக்கும் இவர் வருவாரு. ஆமா, வாய்ந்து நல்ல பாம்பு விட்டுருமா? விடாது. உங்க 4 பேரையும் பாம்பு புடுங்குது. நாங்க என்னடா அது போனவங்க இன்னொரு வரைக்கும் பின்னால போன வரலையே. போய் நாங்க வந்து பார்த்தா நீங்க 4 பேரும் நொப்புன்னு வரையும் தள்ளி கிடக்குறீங்க. அது வரையும் நீங்க பார்க்க மாட்டீங்க. நொப்புன்னு வர வந்து பார்த்தா நாங்க பார்ப்பேன். நொப்புன்னு வரையும் தள்ளுது. இவர் வாயில நாங்க வந்து பார்த்தோன்னே அடடா 4 பேருமே இப்படி ஆயிட்டாங்களே. இந்த ஹாஸ்பிட்டலுக்கு தீங்க வராங்க. தனியார் ஹாஸ்பிட்டல் கிடையாது. ஜிஎஸ் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல். தனியார் ஹாஸ்பிட்டல் பார்த்தா துட்டு செலவாயிடுன்னு இல்ல. அங்க உடனே காப்பாத்திடுவாங்க. ஆமா, காப்பாத்திடுறாங்கன்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல். தீங்க உங்க 4 பேரையும் போடுறோம். ஹாஸ்பிட்டல் போனா நீங்க 4 பேரும் செத்து போறோம். உங்களை அங்கேயே அறுக்குறாங்க. போஸ்ட்மார்ட்டம் பண்றாங்க. அறுக்குறாங்க. அறுத்து உங்க 4 பேருமே வெள்ளை துணி போட்டு சுத்துறாங்க. நல்லா டைட்டா சுத்தி முன்னேற்ற உங்க கூட்டான சேகரம். இவர் எதுவுமே அவங்க கூட்டான சேகரம். ஆமா, இவர் என்னப்பா குழந்தை வச்சுக்கிட்டு செத்து வச்சுக்கான்னு போறீங்களா? அவங்களுக்கு ஒரே ஒரு பையன், ஒரு புள்ள, ஒரே ஒரு குழந்தை. ஆமா, அப்பா என் குழந்தை ஒரே ஒரு குழந்தை பிடிச்சி போறீங்களா? வந்து ஐயோ குய்யா அச்சுவாங்க. இது ஒரு அதிசயம். ஏன் அதிசயம் இல்ல? எதுக்கு நீங்க 4 பேருமே சேர்த்து போறீங்க? ஆமா, மீதி துட்டு நாங்க வாங்கிட்டு போறோம். ஊராரு யாரும் மாலை எடுத்து போட மாட்டீங்களா? ஒரே ஒரு மொயம் கூட கோயிலுக்கு கொடுக்குறாங்க பாரு ஊராரு. ஆமா, அந்த மாலை எடுத்து அப்படியே உங்களுக்கு போட்டு அதுவே போதும். இது ஒரு அதிசயம். நமக்கு தெரியாத நடக்குதுடா. ஆமா, இது ஒரு அதிசயம். யாரு மகாராஜா சொன்னாரு. அது என்ன அதிசயம் உங்களுக்கு தெரியுமா? அதிசயம் இருக்கின்றது. நீங்கள் சொல்ல அதிசயம்
நம்பினே என் வாய் மதம் தப்பால் முடிந்தே செய்வேன் தனித்த வித உய்வேன் தனித்த வித உய்வேன் சபதம் வச்சாரு சொல்றாரு யாரிடத்தில் எப்பொழுது எந்த நேரத்தில் சபதம் வைத்தார் என்ன கேட்டா என்ன தெரியும் சொன்னவர் யாரு ஐயா மகாராஜா மகாராஜா அவர்கிட்ட கேளுங்க ஐயா ஐயா எந்த நேரத்தில் எப்பொழுது எங்கே சபதம் வைக்கிறீர்கள் ஐயா ஆதியில் சோழர் என்னை அவமானம் செய்தார் பின்னே வேதியில் வாய்வை வருத்தி விருதாய் முடிந்தது அவரும் அந்தனர் குலம் இருவருக்கும் என்ன பகை உண்டாகி அவரை கேட்டாதான் தெரியும். அவர் கேட்டாதான் இவரோ சத்திரிய மரபில் உதித்தவர். ஆமாம். அந்த துரோணாச்சாரியோ ஐயர் குலம் அந்தனர் குலம் அவர்களுக்கு இவங்களுக்கு என்ன விரோத பகை என்ன விரோதம் அப்படின்னு கேக்குறீங்க. ஆமா ஐயா சோழரே அந்தனர் குலம் நீங்களா சத்திரியர் குலம் உங்களுக்கும் அவருக்கும் என்ன விரோதம் ஐயா? ஓ சமயத்திலே ஆமா என்னுடைய தந்தையோ சோமமகார ஐயா என்னுடைய தந்தை சோமமகாராஜாவானவர் என் அருமை மைந்தனோ சகல விதமான கலைகளை பயில வேண்டும் கல்விகளை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதால் அல்லவோ என்னை அருமையாகத்தானே அக்னி கோத்திர மகாமுனிவனத்திலே கொண்டு போய் விடுத்தார்கள். அன்னவருக்கு 1000 பொன்னை தருவதாக சொல்லி குரு காணிக்கையாக தருகிறேன் என்று சொல்லி விடுத்தார். அக்னி கோத்திர மகாமுனிவரோ பொறுமையோடு ஏற்றார் எம்மை சீடனாக ஏற்றார். அன்றாடம் எனக்கு அருமையாக கலைகளையும் கல்விகளையும் அருமையாக போதித்துக் கொண்டிருக்கிறார் வருகிறார். அங்கே அத்தனை மாணவர்கள் கலை சிறந்த மாணவராக அங்கே துரோணாச்சாரியார் பயின்று வருகிறார். அப்படி பயின்று வருகின்ற போது அங்கே இருக்கும் மாணவர்கள் அத்தனை பேர்களை விட துரோணாச்சாரியார் தலை சிறந்த மன்னனாக திகழ்ந்து வருகிறார். அப்படி தலை சிறந்த மாணவனாக திகழ்ந்து வருகிறார். அப்படி வருகின்ற காலையிலே அவரோடு ஒரு நாள் பின்தொடர்ந்து சென்றீர்கள். ஐயா துரோணரே குருவில்லாத நேரத்திலே நீயே எனக்கு குருவாக நின்று உனக்கு தெரிந்த கலைகளை எனக்கு போதிக்க வேண்டும் என்று உரைத்தீர்கள். அவனவே சரி என்று ஒப்புதல் கொடுத்தார். அப்படி எனக்கு நீங்கள் போதித்தீர்களேயானால் நான் முடிவடைந்த அரசாட்சி புரியும் காலையில் உங்களுக்கு நான் பேர்பாதி ராஜ்யம் அதற்கேற்ற சிம்மாசனம் தருகிறேன் என்று உரைத்தேன். சொல்லல சாரி அன்னவருக்கு மாணவனாக நீண்ட நாட்கள் நானும் ஆசான் இல்லாத வேளையில் அவரிடத்தில் சென்று யாமோ கலைகளை கற்றுக்கொண்டேன். அப்படி கற்றுக்கொண்டிருக்கின்ற போது ஆண்டுகள் பல கடந்தன. அதான் ஆசிரியர் பள்ளிக்கூடத்துல சொல்லி கொடுத்து போக மிச்சம் எங்க அதுக்கு பேர் என்ன இப்ப சொல்றாங்க டியூஷன் சொல்றாங்க. அங்க கத்துக்கணும் கொஞ்ச நேரம் இங்க கத்துக்கிறாங்க இல்லையா? அதை போன்ற அவரிடத்தில் நான் கலைகளை பயின்றேன். ஒரு நாள் என்னுடைய தந்தை சோமமகா ராஜாவானவர் மகாமுனிவராக விளங்கக்கூடிய அக்னி கோத்திர மகாமுனிவரிடத்திலே ஐயா என்னுடைய மைந்தனை நான் இல்லத்திற்கு அழைத்து செல்ல வேண்டும் என்று உரைக்க அவனமே 1000 பொன்னை எந்த பக்கமா நீங்க
இந்த வயசுல தண்ணி அக்னிகோத்திர மகாமண்டலத்தை உரைத்து என்னுடைய மைந்தனை நான் அழைத்து செல்ல வேண்டும் என்று சொல்ல அந்த நேரத்தில் எனக்கு மாபெரும் துயரமாக இருக்கிறது. மாபெரும் குருவிட்டு நாம் பிரிகிறோமே என்றல்லவா மாபெரும் துயரடைந்தேன். அப்படி துயரடைந்து நிற்கின்ற வேளையில் என் அருமை தந்தை அழைத்து செல்கிறார். பிரியா விடைபெற்ற என் துரோணகத்திலே ஆண்டுகள் பல கடந்தன. நானோ தக்க பருவத்தை அடைந்தீர்கள். கோயிலாவதி என்று சொல்லக்கூடிய மாதை எனக்கு திருமணம் முடித்தார்கள். கோயிலாவதி அம்மையாரை உனக்கு மனம் முடித்து வைத்தார்கள். நாங்கள் சுகட்சேமத்தோடு முடிவடைந்து என் தந்தைக்கு பிறகு துரோபதேய நாட்டு மன்னனாக பாஞ்சால மகாராஜா முடிவுடைந்து அரசாட்சி புரிந்து வருகிறேன். அப்படி புரிந்து வருகின்ற போது திரிவுலக சஞ்சாரியாக விளங்கக்கூடிய நாரத மகாமுனிவரானவர் 3 உலகங்களையும் வளம் கொண்டிருக்கிறார். சொர்க்கம், மத்தியம், பாதாளம் என்று சொல்லக்கூடிய 3 உலகத்தை சுத்தி வருகிறார். ஆங்காங்கே நடக்கும் அதிசயங்களை ஆங்காங்கே உரைத்துக் கொண்டிருக்கிறார். அன்னவரோ பூலோகத்தை வந்தடைகின்ற போது கிருபருடைய தங்கையாம் கிருபாங்கனி அம்மையாம் பஞ்சபக்தியிலே சிறந்தவராக திகழ்கிறார் என்பதை உணர்ந்தார். அப்படி உணர்ந்தவுடனே இதை கைலாயத்திலே போய் சொல்ல வேண்டும் என்று விரைந்து வருகிறாராம். அந்திர ஞானியாக கைலாயத்தை வந்தடைகிறாராம். பார்த்தாராம் சிவபெருமான் நாரத மகாமுனிவரை. நாரதா 3 உலகங்களை மணவந்தாய் அல்லவா? எங்கெங்கே என்னென்ன அதிசயம் நடந்தன, எங்கெங்கே என்ன அதிசயங்கள் நடந்தது அதை இடத்தில் தெரிவிக்க வேண்டும் என்று உரைத்தார். தாத்தா கண்டேன் பேரதிசயம் கண்டேன். ஆமாம் தாத்தா, என்ன அதிசயம் கண்டான்? என்ன அதிசயம் கண்டாய் நாரதா என சொல்ல. பூலோகத்திலே கிருபருடைய தங்கையா கிருபாங்கனி அம்மையார் துரோணருடைய மனைவியாம் அந்த அம்மா பதிபக்தியிலே சிறந்தவராக திகழ்கிறார். நம்முடைய தேவ உலகத்திலே அலைமகள், மலைமகள், கலைமகள் என சொல்லக்கூடிய 30 தேவியர்கள் இருக்கிறார்கள். அவர்களை விட பதிபக்தியில் நிறைந்தவராக இருக்கிறார் தாத்தா என்று சொன்னவுடனே சிவபெருமானுக்கு ஒரு விளைப்பாச்சு. என்னை 30 தேவியரை விட கற்பில் சிறந்த மாதாக விளங்குகிறாரா என்று நாம் இருவரும் இப்பொழுது அந்த கற்பனை சோதிக்க வேண்டும் என்று பூலோகம் துரோணருடைய இல்லத்தை வந்தடைந்து அன்றாட பிச்சையனுக்கு பிச்சாந்தாகி போல் வேடத்தை கொண்டு அம்மா பிச்சாந்தாகி தாயே பிச்சை அளிக்க வேண்டும் என்று கேட்க ஆனால் கிருபாங்கனி அம்மையோ ஐயா கணவன் மனைவி நாங்கள் இருவர்தான் இருக்கிறோம் எங்கள் இல்லத்திலே ஆனால் எங்கள் இல்லத்திலே உணவும் கிடையாது. உணவு என்பது இல்லை. எங்கள் இருவரும் சென்று கங்கையை நீராடி வாருங்கள். அதற்குள்ளாக அரும் சுவையான அன்னத்தை நான் சமைத்து உங்களுக்கு நான் பரிமாறுகிறேன் என்று சொல்ல அது நதியோடு அவர்களும் சென்றார்கள். கிருபாங்கனி அம்மையார் அவர்களுக்கு அரும் சுவையான அன்னத்தை சமைத்து அழகாகத்தானே தலை வாழை இலையை பிறப்பி பாருங்கள் மகாமுனிவர்களே, பாருங்கள் ஐயா, உங்களுடைய பசிதாபத்தை தனித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்ல அன்னவரை அமர வைத்தார். தல வாழை இலையை பரப்பினார்கள். அந்த அம்மா சாதத்தை வடிக்க வருகிறார்கள். அப்படி வடிக்க வருகின்ற போது அந்தர ஞானியாக வந்திருக்கும் சிவபெருமான் கூறுகிறாராம், அம்மா நீங்கள் இந்த அளவிலே பிச்சை அளித்தால் நாங்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது. நீ பிறந்த மேனியோடு எங்களுக்கு நிர்வாண பிச்சை அளித்தால் ஒழியே இந்த சாதத்தை நாங்கள் உட்கொள்ள முடியும் என்று உரைத்தார். எனக்கு நிர்மாண பிச்சை அளிக்க வேண்டும். இதை கேட்கிறார். அவருடைய கற்பின் மகிமையை சோதிக்க வேண்டும் என்பதற்காகவே இதை சிவபெருமான் கேட்கிறார். அந்த அம்மா இன்னவர்களுக்காக வடித்த சாதம் வீணாக கூடாதே என்று அன்னவரோ கடுகன அறைக்குள்ளாக சென்றார்கள். ஆடைகளை களைந்தார். பிறந்த மேனியோடு நீண்ட கரம் கூந்தலை தன்னுடைய மேனியை மறைத்து அந்த அம்மா இப்படி பின்புறமாக வந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி பின்புறமாக வருகிறார்கள். அந்த மகாமுனிவர்களுக்கு அருமையான அந்தர ஞானியாக வந்திருக்கும் சிவபெருமானுக்கும் நாரத மகாமுனிவருக்கும்
சாதத்தை பரிமாறுகிறார்கள். என்னடா இது? ஆ. இவருடைய கற்பநிலை சோதிக்கலாம் என்று பார்த்தால் ஆனால் நீண்ட கருங்கூந்தலால் இவருடைய மேனியை மறைத்து வருகிறாரே என்று இவர்தான் மாபெரும் கடவுளாச்சே. இவருடைய கற்பநிலை அறிய வேண்டும் என்பதற்காக அஸ்ததிக்கு பாலர்களையே ஒருவராக விளங்கும் வாழ்வு தேவனை மனதிலே நினைத்தாராம். அப்படி நினைக்கின்ற போது வாழ்வு தேவனிடத்தில் பிரசன்னமான காற்று ஒன்று அவிடத்தில் புயல் காற்று போர் வந்ததா. அவருடைய நீண்ட கருங்குந்தல் அகன்றன. அவருடைய மேனியோ ஆண்டவன் கண்ணுற்று பார்த்தார். அச்சமுற்று ஓடினார்கள். அன்னவர்கள் கேட்ட வண்ணமே நாம் அன்னத்தை பரிமாறினோம் அல்லவா? அச்சமுற்று ஓடிய கிருபாங்கனி அம்மை கிரகத்தில் ஓடினார்கள். ஆடைகளை உடுக்கி வந்து பார்க்கின்ற போது பார்த்தார் அவருடைய வீரிதம் அதிலே அந்த சாதத்திலே அசுத்தமான நிலையே இருக்கிறது. அவருடைய வீரிதம் கடினமாக இருக்கிறது. அவர் கரம்பட்ட சாதத்தை அருந்தலாம் என்று பார்த்தால் அவருடைய வீரிதம் கடினமாகி அசுத்தமாக இருக்கும் இந்த சாதத்தை நாம் எவ்வாறு நாம் உட்கொள்ள முடியும்? எப்படி நாம் உட்கொள்ள முடியும்? இந்த அம்மையானது என்ன செய்ததா? இருகரங்களால் அந்த வாழையிலையை எடுத்து அந்த சாதத்தை கொண்டு போய் அன்றாடம் துரோணாச்சாரியார் செவ்வாரி செய்யும் ஒரு பெட்ட குதிரை அவர் குதிரலாயத்தில் இருக்குது. அந்த குதிரைக்கு கொண்டு போய் வைத்தார். ரிஷிபண்டம் இரவு தங்காத பழமொழி கிணங்க அந்த குதிரைக்கு ஒரு குழந்தை பிறந்து விட்டான. அது இந்த அம்மாவுக்கு தெரியாது. குதிரலாயத்தில் இந்த வீரிதம் கணிதமாகிய சாதத்தை கொண்டு போய் வைத்தார்கள் வழியே அவங்க மறுமுறை போய் பார்க்கல. காலை கடன்களை முடித்து வரை சென்று துரோணாச்சாரியார் கிரக வருகிறார். சென்று அங்கே பார்க்கின்ற வேளையிலே அந்த குதிரையின் அருகாமையில் ஒரு குழந்தை இருக்கிறது. அந்த குழந்தை எவ்வாறு இருக்கிறதா? எப்படி பிறந்திருக்கிறது? குதிரையினுடைய முகம் அஸ்வம் என்று சொல்லக்கூடிய அஸ்வத்தின் முகமும் மனித உடலமாக இருக்கிறது. என்னடா இது என்று ஒரு பதிபக்தியிலே நிறைந்த மங்கையானவர் கணவனிடத்திலே பொய் சொல்ல மாட்டார்கள். அதனால் கண்ணே கிருபாங்கனி நான் இல்லாத போது என்ன நடந்தது என கேட்கிறார். கேட்கும் பட்சத்திலே மகாமுனிவர் வந்ததும் அவர்கள் அன்னத்தை கேட்டதும் அவர்களுக்கு நிர்வாண பிச்சை அளித்ததும் தெளிவோடு எடுத்து சொல்ல ஆனால் வந்தவர் ஆண்டவன் சிவபெருமானே இந்த குழந்தையும் அன்னவர் அம்சம் போன்று பிறந்திருக்கிறது. மனித உடலுமாக மனித உடல் அஸ்வத்தின் முகமாக இருக்கிறது. கண்ணே நாம் எவ்வாறு இந்த குழந்தைக்கு பால் கொடுக்க முடியும், எவ்வாறு காப்பாற்ற முடியும் என்று ஏழ்மை குடியிலே அன்னவர்கள் ஏழ்மையான நிலையில் இருக்கிறார். அன்னவரும் அந்த இடத்தில் கணவன் மனைவி இருவருமாக கலந்து ஆலோசித்தார்கள். இந்த குழந்தை நாம் எவ்வாறு காப்பதனால நம்முடைய ஜீவிதத்திற்கே மாபெரும் துயரமாக இருக்கிறது. இந்த குழந்தை நாம் எவ்வாறு காக்க முடியும் என சொல்ல அந்த அம்மா கொஞ்சம் அந்த நேரத்தில் ஒரு ஞாபகம். என்ன ஞாபகம்? நாதா நீயோ பாஞ்சால மகாராஜாவுக்கு ஒரு சமயத்திலே சகல விதமான கலைகளையும் கல்விகளையும் கற்றுக் கொடுத்திருக்கிறாய். அனைத்து வித்தைகளையும் கற்றுக் கொடுத்திருக்கிறாய். நானோ முடிவுடைந்து அரசாட்சி புரிகின்ற வேளையிலே எம்மிடத்திலே உதவி என்று கேட்டால் ஆர்த்த ராஜ்யமும் அதற்கேற்ற சிம்மாதனம் தருவதாக உரைத்தார். நமக்கு அர்த்த ராஜ்யம் எதற்காக தேவை? அதற்கேற்ற சிம்மாதனம் எதற்காக? இந்த குழந்தையை காப்பதற்கு ஒரே ஒரு காராம் பசு ஒரு நாட்டை தருகிறேன் என்று சொன்ன மன்னன், நாட்டை பேர்பாதி நாடு தருகிறேன் என்று சொன்ன மன்னன் ஒரு காராம் பசு தராமலா போய்விடப் போகிறார். பசு தானமா நீங்கள் நம்பிக்கையோடு பாஞ்சால மன்னனிடத்தில் சென்று வாருங்கள் என்று அவருடைய மனைவி அனுப்புகிறார் எம்மிடத்தில். அவர் விரைந்தோடி வருகிறார். துரோணாச்சாரியர் விரைந்து வருகிறார். அப்படி விரைந்தோடி வருகின்ற போது அன்னவரை தூரத்து பார்வையிலே பார்த்து விட்டேன். காவலர்களே எனக்கு ஒரு சந்தேகம். இந்த அந்தரனுக்கு நம்ம வாக்கு கொடுத்தோமே பேர்பாதி நாடு அதற்கேற்ற சிம்மாதனம் என்று உரைத்தோமே அதை கேட்டுதான் வரான் ஒரு எண்ணம் பார்த்தேன். காவலர்களே வரும் அந்தரனை பிடித்து தள்ளுங்கள் வெளியே. அந்தரனை பிடித்து தள்ளுங்க.
தள்ளுங்கள் அப்படின்ற ஆமா காவலரையன் வார்த்தை கிறங்க ஆமா பிடித்து தள்ளினார்கள் மாபெரும் பலம் பொருந்தியவர் தனுர்வேத மந்திரத்தை சிக்கர கற்றவர் துரோணாச்சாரியார் அவர்கள் அனைவரையும் விளக்கி என்னுடைய அவையிலே வந்து நிற்கிறார். நான் தெரியவில்லையா உனக்கு? நான் தெரியல. நான் தான்பா உன் குரு. நான் உனக்கு சகல விதமான கலைகளையும் கல்விகளையும் போதித்த குரு நான் தான். உனக்கு குரு பாஞ்சாலா துரோணாச்சாரியார் என்று வைத்தாரா? எனக்கு அந்த நேரத்தில் எங்க அர்த்த ராஜ்யம் கேட்டு விட போகிறாரோ என்று மறையவா கலைகளை கற்றவன் யார்? உன்னிடத்தில் எனக்கு குருவான் என்றவனும் கிடையாது. வெளியே செல் என்று வைத்தேன். அடையாய் வாஞ்சாலா குரு என்பது எனக்கு பிடித்து தள்ளுங்கள் என்று உரைத்தவுடனே சொல்லக்கூடிய கழுத்தை பிடித்து தள்ள முயன்றார்கள். தள்ள முயன்றார்கள். அந்த நேரத்தில் அன்னவரையும் மீறுறார். ஆமா மீறி கேட்கிறார். அடையாய் வாஞ்சாலா சொன்ன சொல்லையா விண்ணப்படுத்துகிறாய்? சொன்ன சொல்லை விண்ணப்படுத்தினாய் அல்லவா? ஆனால் உன்னை போன்ற ஒரு சத்திரியனுக்கு இதே கலைகளை கற்றுக் கொடுத்து அதே சத்திரியின் கரத்தினால் உன்னை ரதகுடி கம்பத்திலே மடலிற்கு கட்டி வந்து என் பாதத்தில் விழச் செய்யாவிட்டால் நான் துரோணன் அல்ல. என்று சபதத்தை ஏற்றார்கள். அதே ததியோடு எம்மிடத்திலே சபதத்தை செய்து வருகின்ற போது குருகுல மைந்தர்கள் 105 கௌரவர் ஒரு 100 பாண்டவர் ஒரு 5 ஆக 105 விளையாடி கொண்டிருக்கின்ற போது ஒரு விளையாட்டு பந்தானது கிணற்றிலே விழுந்து விட்டன. குழந்தைகள் அனைவர்களும் அந்த கிணத்தை சுற்றி சுற்றி வராங்களே தவிர அதை எடுக்க முடியல. அந்த பந்தானது எடுக்க முடியவில்லை. குழந்தைகள் என்ன நீங்கள் அந்த கிணற்றையே வலம் வந்து கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்க சுவாமி கிணற்றிலே பந்தானது விழுந்து விட்டதை எடுக்க முடியாமல் முயன்று கொண்டிருக்கிறோம் என உரைத்தார்கள். என்று உரைத்தவுடனே ஒரு அரும்புள்ளை எடுத்தார். அதை கணையாக தொடுத்தார். ஒன்றில் ஒன்றாக ஒட்டி ஒரு மந்திரத்தை சொல்லி அந்த பந்தை எடுத்தாராம். மேலே அந்த பந்தை எடுத்து குழந்தை கரத்திலே கொடுத்த போது ஐயா இவ்வளவு வித்தைகள் தெரிந்திருக்கும் நீங்களே எங்களுக்கு குருவாக நிற்க வேண்டும் என்று சொல்ல அன்று முதற் கொண்டு 105 குருவாக திகழ்ந்தார். 105 மாணவர்களிலே தலை சிறந்த மாணவன் வில்லுக்கு விஜயன் என்று அர்ஜுனனை நியமனம் செய்தார்கள். ஆமாம். குரு காணிக்கையாக என்ன வேண்டும் குருவே என கௌரவர் கேட்க அர்ஜுனன் கேட்கிறார் குரு கிட்ட என்ன வேணும் கேட்கிறார். கௌரவத்தலை யாரு? துரியோதன மகாராஜா. அவர் கேட்கிறார். அவரும் எம்மிடத்திலே பாஞ்சாலனை மனதிற்கு கட்டி வந்து என் பாதத்தில் விழச் செய்தால் குரு காணிக்கை என்று வைத்தார். கௌரவர் சேனையும் வர்றாங்க. என்னுடைய சேனைகள் அவர்களை பறக்கடித்தார்கள். சென்று விட்டார்கள். அவர்கள் புறமது காட்டி ஓடி விட்டார்கள். மறுமுறை அர்ஜுனனை அனுப்பினார்கள். அர்ஜுனா எனக்கு குரு காணிக்கை என்ன வேண்டும் என்று கேட்டாய் அல்லவா? பாஞ்சால மன்னனை மனதிற்கு கட்டி வந்து என் பாதத்திலே விழச் செய்தால் அதுவே எனக்கு குரு காணிக்கை ஆகும் என்று வைத்தார். பாஞ்சால மன்னனை மனதிற்கு கட்டி வந்து என்னுடைய பாதத்தில் செய்தால் அதுவே குரு காணிக்கையாகும் என்று உரைத்தார்கள். அதே தனியாக குருவே கடுகன வருகிறேன் என்று குருவிடத்தில் விடைபெற்று புறப்பட்டு வந்தார். எம்மிடத்திலே ஓடோடி வந்தார். சிம்மாதனத்திலே அமர்ந்திருக்கிறேன். என கரத்தை பற்றினார்கள். ரதகுடி கம்பத்திலே ஏற்றினார்கள். அந்த ரதத்திலே ஏற்றி ரதகுடி கம்பத்திலே என்னை மனதிற்கு கட்டினார்கள். கடகடவன புறவியை தூண்டினார்கள். அந்த புறவியை கழித்து வருகிறார். அப்படி கழித்து வருகின்ற போது அந்த நேரத்தில் எப்பொழுது வருவான் என்று பார்த்து கொண்டிருக்கிறார் துரோணாச்சாரியார். அவர் முன்னிலையிலே கொண்டு வந்து என்னை விடுத்தவுடனே சொன்ன சொல்லையா விண்ணப்படுத்தி விட்டாய் என்று கரவாளை உருவி என்னை வெட்டத் துணிந்தார். என வெட்டத் துணிந்தார். அந்த நேரத்தில் அர்ஜுனன் பார்த்தான். இன்னொரு சத்திரியனை இன்னொரு கொள்வது
இன்னொரு சத்திரியன் நின்று வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க மாட்டேன். ஐயா குருவே, அன்னவரை அழைத்து வரும்படியாக உரைத்தீர்கள் வழியே அன்னவரை கொல்வேன் என்று சொல்லவில்லை, பாதத்தில் விளை செய்யும்படியாக உரைத்தீர்கள், அவ்வண்ணமே செய்து விட்டேன் அல்லவா என்று குருவாகிய துரோணரை தடுத்து என் கால் கரங்களில் இருக்கும் கட்டுகளை அகற்றி நீர்மோர் பானகத்தை கொடுத்து என்னை பதனம் செய்தார் அர்ஜுனன். அப்படி என்னை பதனம் செய்கின்ற போது என்னை பவனம் செய்தார். அந்த நேரத்தில் நான் ஒரு சபதம் ஏற்றேன். என்ன சபதம்? துரோணா, என்னை கொல்ல துணிந்தாய் அல்லவா? என்னை கொல்ல துணிந்த உன்னை கொல்ல வேண்டும் என்று ஒரு மகனை நான் ஈன்றெடுப்பேன். கரத்தினால் நீ மடிய வேண்டும். ஆனால் நீ கொல்லுகின்ற வேளையிலே உன்னை தடுத்து எனக்கு என் கால்கரங்களில் உள்ள கட்டுகளை அகற்றி விடுத்து நீர்மோர் மானகத்தை கொடுத்தானே அர்ஜுனன். அன்னவர் கட்டி தருவதற்கு ஒரு மகளை ஈன்றெடுப்பேன், ஒரு பெண்ணை ஈன்றெடுப்பேன் என்று அந்த சபையிலே சபதத்தை செய்தார். சபதம் செய்தீர்கள். அப்போது உங்களுக்கு குழந்தை பாக்கியம் என்பது இருக்கிறதா? இல்லப்பா. ஓஹோ, திருமணம் முடிந்ததைய வழியே எனக்கு மக்கள் செல்வம் கிடையாது, குழந்தை பாக்கியம் என்பது இல்லை. அதே ததியோடு சென்றீர்கள். மனத்தை சென்றடைந்தேன். உபயன் உபயாசன் மகாமுனிவர்கள் உபயன் உபயாசன் என்று சொல்லக்கூடிய மகாமுனிவர்களை அடுத்து அங்கே என்னுடைய குறைகளை எடுத்து சொல்ல நீண்ட நாட்களாக நான் திருமணம் முடிந்து எனக்கு மக்கள் செல்வம் இல்லை சுவாமி என்று உரைக்க அன்னவரோ பாஞ்சாலா அபிமானத்தை தருகிறேன். இந்த அபிமானத்தை பெற்று சென்று உங்களுடைய மனைவிக்கு இதை கொடுத்தாரானார். அன்னவர் புசித்தால் உங்களுக்கு மக்கள் செல்வம் உண்டாகும், குழந்தை பாக்கியம் உண்டாகும் அப்படின்னார். அதே ததியோடு மகா முனிவனத்தில் நான் பெற்று புறப்பட்டு சென்றேன் என் இல்லம். அப்படி என்னுடைய இல்லம் புறப்பட்டு செல்ல என் மனைவி அவரோடு அழைத்தீர்கள். கண்ணே கோகிலாவதி என அழைக்கின்ற போது ஓடோடி வருகிறார். கண்ணே, திருமணம் முடிந்து நீண்ட நாட்களாக நமக்கு சுகம் இல்லை அல்லவா? குழந்தை பாக்கியம் இல்லையா? ஆதலால் உன்னிடத்தில் அவிர்வாகத்தை பெற்று வந்திருக்கிறேன் என்று சொன்னவுடனே என்னுடைய மனைவி விலகி நிற்கிறார். கண்ணே, நான் உரைக்கும் வார்த்தை என்னை ஏன் விலகி நிற்கிறாய் என்று கேட்க, சுவாமி நான் வீட்டு பிரதமாகினேன், வீட்டிற்கு வெளியே, ஆதலால் என்னால் இதை அருந்த முடியாது என்று உரைத்தார். அதே ததியோடு நான் மறுமுறை மகாமுனிவனத்தில் சென்றேன். உபயன் உபயாசன் என்று சொல்லக்கூடிய மகாமுனிவனத்தில் சென்று ஐயா நீங்கள் அன்போடு அளித்த அந்த அவிர்வாகத்தை கொண்டு போய் என் மனைவியை நான் அருந்த வேண்டும் என்று கொடுக்கலாம் என்று பார்த்தார். அவர் சாப்பிட முடியாது நிலைமையில் இருக்கிறார்கள். அவர்கள் வீட்டுக்கு வெளியே வீட்டு பிரதமாகிறார்கள். கொடுக்க முடியாது ஐயா, இது என்ன செய்யலாம் என்று கேட்க அவர்கள் கூறுகிறார்கள், மன்னா யாகத்தின் மூலமாக கூட குழந்தைகளை பிறக்க செய்யலாம். அங்கே அந்த மனத்திலே பீடபயாகம் என சொல்லக்கூடிய என்ற ஒரு யாகத்தை வளர்க்கிறார்கள். அதே மகா முனிவர்கள் அமர்ந்தார்கள். இன்னும் சில முனிவர்கள் ஒன்று சேர்ந்தார்கள். அந்த யாகத்திலே மன்னா உனக்கு பிள்ளை வேண்டும் என்று நினைத்தாய் அல்லவா? சிறிதளவு அபிமாகத்தை அந்த யாகசாலையிலே விடுங்கள் என்று சொன்னவுடனே அந்த யாகசாலையிலே விடுத்தீர்கள். துரோணனை கொல்ல ஒரு பிள்ளை வேண்டும் என்று வீரத்தன்மையுடனே வெள்ளப்பிரகன் மீது அமர்ந்து ஓர் பிள்ளை பிறந்தான். அவன்தான் துஷ்டத்து மன்னன் ஆகும். அவன் பிறக்கும் பொழுதே 9 வயது. ஆமா. ஆனால் என் எண்ணம் பூர்த்தியாகிறேன். அதை போன்று இரண்டாவது முறையாக சிறிதளவு அபிர்வாகத்தை விடுத்தீர்கள். என் உயிரை காத்தாரை உத்தமன் அர்ஜுனன் வளர்க்க வேண்டும் என்று ஒரு பெண் வேண்டும் என்று மஞ்சள் நிற புடவை அணிந்து கரத்திலே பச்சைக்கிளையும் ஒரு கரத்தில் தாமரை மலரும் ஏந்தி அனலிலே பிறந்த யாகாந்த சுரவி அன்னை யாகசேனா அன்னை திரௌபதா தேவி உதயமானார்கள். மூன்றாவது சிறிதளவு அபிர்வாகத்தை
யாகத்தை யாகசாலையில் விடுத்தீர்கள். ஆணும் இல்லாது பெண்ணும் இல்லாது அருரூப வேடியாக ஒரு குழந்தை பிறந்தனே. அந்த குழந்தைதான் ஆதலால் என் அருமை செல்வங்கள் தக்க பருவத்தை வாழ்த்திருக்கிறார்கள். எந்த விதத்திலும் துரோணரை கொன்று விடுவார். என் மைந்தன் துஸ்தத்தி மன்னன். ஆனால் என் மகளை மணக்கப் போகும். ஆனால் அழகன் வருவாரோ வரமாட்டார். எந்த விதத்திலும் துரோணரை என்னுடைய மைந்தன் துஸ்தத்தி மன்னன் கொன்று விடுவார். என் மகளை மறக்கப் போகும். ஆனால் அழகன் வருவாரோ வரமாட்டார் என்று மனத்துயரமடைகிறீர்கள். கஷ்டப்பட வேண்டாம் ஐயா. ஏன் எதுக்காக கஷ்டப்படுறீங்க? அப்பா, அவருடைய தாயாதியாக விளங்கும் துரியோதன மகாராஜா கௌரவ தலைவன் திருதராஷ்டிரன் தலைமகள் பாரணாவதத்திலே காசிமா நதிக்கரை ஓரத்திலே அரைக்கினாலும் எழுகினாலும் எளிதிலே தீப்பற்றக்கூடிய பொருட்களை சேகரித்து அரக்கு மாளிகை ஒன்று அமைத்து அமாவாசை தினமன்று ஐவர்கள் பஞ்ச பாண்டவரும் அவருடைய தாயாரும் குந்தா தேவியும் ஆர்வரையும் அந்த அரக்கு மாளிகையில் குடியேறும்படியாக உரைத்து நள்ளிரவு நேரத்திலே அந்த அறையை தாளிட்டு அன்னவர்களோ தீ வைத்து கொளுத்தியதால் அரக்கு மாளிகையை பாண்டவர்கள் நள்ளிரவு நேரம் அமாவாசை தினமன்று அந்த அரக்கு மாளிகைக்கு தீ வைத்து கொளுத்தியதால் அங்கே 6 சடலங்கள் கருகிவிட்டதாவே. இருந்திருக்க மாட்டார்கள் ஐயா. மாறாராம் அர்ஜுனர்க்கு என் மகள் பாஞ்சாலிகின்ற விதத்திலும் கொள்வார் அந்த அந்த வில்லினான் அழகரான அந்த விஜயனை என்று என் கண்ணால் காண்பே.
மந்திரிமார்களே, ஐயா துரு துரோணரை எந்த விதத்திலும் என்னுடைய மைந்தன் கொன்று விடுவார். என் உயிரை காத்த உத்தமன் ஆனால் அழகன் அர்ஜுனன். ஆமாம். ஆண்டவன் கிருபையால் வந்து என் அருமை மகளை மனம் முடிப்பாரோ அல்லது மனம் முடியாமல் அன்று அவர்கள் அரக்கு மாளிகையிலே தீ வைத்து கொளுத்தி 6 சகலங்களையும் பாண்டவர்கள் ஐயா மாட்டிருக்க மாட்டார்கள். ஐயா தெய்வ கிருபை கொண்டவர்கள் அவர்கள் மாட்டு கொண்டு இருக்க மாட்டார்கள். ஐயா தெய்வ கிருபை கொண்டவர்கள். அதனால் பாண்டவருக்கு இறப்பென்பது அவ்வளவு சுலபத்திலே உங்களுக்கு தெய்வம் பழங்குது. ஆமா, ஆண்டவன் கண்ணன் துணையாக இருக்கிறார். அப்படியே அவருக்கு சொல்லிக்கிறாங்க. ஆமா, பாதி பேர் பேசுறாங்க. ஒரு வீடுமாக சென்றால் ஆண்டவர்கள் இருந்து விட்டு இருப்பார்கள், செத்து இருப்பாங்களான்னு கேக்குறாங்க. ஆமா, பாதி தெரிஞ்சா போயா. ஆமா, அவன் உயிரோடு இருந்தாலும் இருக்கலாம், இல்ல செத்துட்டு இருந்தாலும் இறந்து விட்டு இருந்தாலும் இருக்கலாம். ஆமா, ஒரு தெரியாத பாண்டவர்கள் உயிரோடு இருக்கிறார்கள். பலர் விதமாக பேசுகிறார்கள். அதெல்லாம் நம்ம காதுல வாங்க முடியாது. ஆமா, இப்படி வாங்கி இப்படி விட்டுட்டு போயிடணும். ஆகையால் ஜடுதியில் நீர் போய் அந்த சாத்திரையை சழுதியில் அழைத்து வாரிய மந்திரிமார்களே, நாமாக துயரடைந்து கொண்டே இருந்தால் அதற்கு விளக்கம் தெரியுமா? அதனால் நம்முடைய அரசாங்க சாஸ்திர பிராமணர் இருக்கிறார் அல்லவா? விந்தை ஜோதிடங்கள் மிகவும் கற்றவராகும். நம்முடைய சந்தேகம் தீர்க்க வல்லவராகும். ஜடுதியில் நீங்கள் சென்று சாஸ்திர பிராமணரை சடுதியில் இடத்தில் அழைத்து வாருங்கள். இவங்களை பாசல ஆயிரம் ஓட்டிடுவாரு. சரி, நீங்கள் அந்த முறைக்கு சென்று ஓய்வு ஐயா, நான் கொஞ்சம் பணிவான ஆளுங்க. சரியப்பா, நீயே போய் வா. பெருந்தன்மையான ஆளு. போயிட்டு வா. நான் போய் கூப்பிட்டாரேன். 5 ரூபாய் சீக்கிரம் ஆயிட்டு வா. ஐயர்ட்டா அந்தனரை அழைத்து வா. சரி, உடனே ஐயரையும் அழைத்து வா, சாஸ்திரியும் அழைத்து வா. சாஸ்திரி பிராமணன் அந்த மூவரும் ஒரு உருவே தான். சாஸ்திரி பிராமணன் அப்படி இருந்தாலும் சாஸ்திரியை மட்டும் அழைச்சு வா. போ. அம்பி இல்ல, திருப்பணங்காடு. என்ன போய் அம்பின்ற அடே அம்பி, பாஞ்சால மகாராஜா இல்ல? என்ன பாஞ்சால மகாராஜா இருக்கிறார்? அவனுக்கு
அவரு உன்னிட்டா சொல்லுகிறாரு. உத்தரவா? ஆமா பா என்ன பா ஜோடி கிடைக்குமா? ஜோடி என்னது? ஜோடி 25 ஜனக்குதுங்க ஜோடி. என்ன 25 பாரு வந்து பாரு எத்தனை ஜோடிக்குது. 25 ஜோடியா? ஆமா. எதனா சொல்லிட்டு வர்ற? ஜோடியா? என்ன ஆ. கப்லாம்பாடி வேட்டி கட்டினா கப்லாம்பாடி வேட்டி ஜோடி கிடைக்குமா? ஓஹோ கப்லாம்பாடி வேஷ்டியா? ஆமா ஆமா ஆமா. அது போய் ஜோடியா தந்துருவாங்க. எத்தனை வச்சுக்கிறீங்களா? அப்படியா? கப்லாம்பாடி வேஷ்டி எத்தனை வச்சுக்கிறீங்களா? அது எத்தனை வச்சுக்கிறாங்க? சரி. நீ முட்டவாளா முட்டாதவாளா? முற்றவாள நானே, முட்டாத வாழ நானே, கிற்றவாளும் நானே, கிட்டாத வாழும் நானே, எல்லா வேலும் நானே. ஆமா சரி வர்ற. பா காவல்ல பத்திரப்பாயனே. பா தாய் வழி எங்கே போய் வச்சுட்டான் தெரியலையே. அடே அப்படி அடே அப்படி அடே தும்மாளி போய் சொல்லிட்டாங்க. எங்கே போய் வச்சுட்டா? அடே அப்படி அடே தும்மாளி ஐரா ஐரே சாமி நமஸ்காரம் நமஸ்காரம் நமஸ்காரம். ஆசீர் 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 மந்தானி பௌத்து பட்டாங்க சாப்பிட வேலையா? எங்க வச்சுக்கிறீங்க? என்ன உனக்கு அப்பேற்பட்ட கோபம்? புடியா blood idiot, that's stupid.
என்ன நான் யாரு நானு? ஐயர் வாரத்தில் மரியாதையாக வந்து வணக்கம் சொன்னாய். ஓ, அழகாக பணிவாக வந்து நான் மரியாதை சொன்னாய், கொடுத்தாய். அப்புறம் போனாய். உனக்கு ஆசீர்வாதம் கொடுத்தேனே, ஏன் உனக்கு கோபம்? எந்த கையில ஆசீர்வாதம் பண்றது? எனது இடதுகரத்திலே ஆசீர்வாதம் கொடுத்தேன். காலகாலத்துல இந்த கை எங்கேயா போகுது? நான் எங்கெல்லாம் செல்கின்றேனோ என்னுடனே வருகிறது என்னுடைய இடதுகரம். காலையில இங்க போகுது, இந்த கையில போய் ஆசீர்வாதம் பண்றீங்க. இந்த கை என்ன பண்ணுச்சு? ஏனென்றால் இடதுகரத்தில் ஆசீர்வாதம் கொடுத்ததால் உனக்கு அப்பேற்பட்ட கோபமோ? ஆமா, என்னுடைய வலதுகரத்தில் ஆசீர்வாதம் கொடுத்தால் கொடுத்தால் நீ எரிந்து சாம்பலாக பஸ்வகரமாக போயிடுவாய் தாய் வழி. யா, என்னுடைய வலதுகரத்திலே அக்னி இருக்கிறது, நெருப்பு இருக்கிறது. அக்னி குண்டனா? நெருப்பு இருக்கிறது. நெருப்பா? ஆமா ஆமா, இந்த கையிலயா? வலதுகரத்திலே அக்னி குண்டம் இருக்கிறது. சாமி கொஞ்சம் நில்லு தவறா. எங்கடா ஓடுங்களா? சாமி கொஞ்சம் கையை காட்டுங்க. எங்கே வேகமாக சென்ன என்ன கொண்டு வந்திருக்கிறாய்? இன்னத்துல இருந்து பேஜார் பண்ணுகிறேன். எதற்காக? ஏப்ப வர சொல்லி நீ தெரிஞ்சு எனக்கு ஜீரணம் ஆகலன்னு. என்ன அழகான போஜனம், அருமையான சாப்பாடு சாப்பிட்டேன், ஜீரணம் ஆகல. ஆமா, ஒரே ஒரு துண்டு பீடு வச்சுக்கிறேன், கொஞ்சம் பத்த வச்சுக்கிறேன், கொஞ்சம் காட்டு. கோத்தனை சார சாரப்பாம்பு பெருக்க சாரப்பாம்பு போச்சு சரசரன்னு போவியா? என்ன வீடி பற்ற வைக்கக்கூடிய கனமா இது? என்ன கரை இது? ஏனென்றால் அக்னி குண்டம் நெருப்பு இருக்கிறது என்று சொன்னீர்களா? நெருப்பு எனது வலது கரத்திலே அக்னி ரேகை ஓடுகிறது. அக்னி ரேகை? ஆமாமா, தப்பில்ல தப்பில்ல, அக்னி ரேகை ஓடுகிறது என்று சொன்னேன். சாமி சகுர்மாகிறீங்களா? என்ன ஓ, அவனுக்கு என்ன குறை இருக்கு? எல்லா குறை இருக்கு. இப்பெல்லாம் நீங்க என்ன தூண்டுறீங்க? யாதொரு குறையும் இல்லாம சுகமோடு இருக்கா. சாமி நீங்க இப்ப என்ன தூண்டுறீங்கன்னு கேட்டேன். அண்டே அபஸ்டு என்ன என்ன சாப்பிடுறீங்க சுவாமி? சார் என்ன சாப்பிடுறீங்க? என்ன உணவு அருந்துகிறீர்கள்? சார் என்ன உணவு சாப்பிடுகிறீர்கள்? என்ன என்ன சொல்ற சாமி? என்ன சாப்பிடுறீங்க சாமி? என்ன அழகா கிச்சிலி சம்பா, கிச்சிலி சம்பா, சீரக சம்பா, மாப்பிள்ளை சம்பா, இப்பேற்பட்ட அரிசி வகை பச்சை முது பச்சைமுது அழகாக வச்சிட்டு அதை வெடித்துண்டு அதுல நெய்ய ஊத்திட்டு நெய்ய உட்டுண்டு அழகாக பிசைஞ்சிட்டு அதை கலந்துண்டு ஐயோர வாயில உட்டுண்டு பின்னால போயிட்டு அங்கே பின்னால போயிட்டு கலந்துண்டு உட்டுண்டு போயிட்டு அழகாக நெய்ய ஊத்தி அழகாக பச்சை வந்து நல்லா சாப்பிடுவா, வயிறார சாப்பிடுவா. அது சாப்பிட்டீங்க தப்பில்ல. ஆமா ஆமா சாமி இப்ப அருமையான இதெல்லாம் வந்துருக்கு சாமி. என்ன வந்திருக்கு? நெய். என்ன எவ்வளவு வாங்குறீங்க நெய்? 1 கிலோ 1500 ரூபாய். 1500 ரூபாய். 1500 ரூபாய். ஆமாமா, உயர்ந்த வகை அக்மார்க் நெய்யாக இருக்க வேண்டும். அக்மார்க் நெய்? ஆமா, அக்மார்க் முத்திரை போட்டது. 1500னா ஒரு 500 ரூபாய் கூட 2 லிட்டர் தரேன் நான். என்ன 500 ரூபாய்க்கு 2 லிட்டரா? 2 லிட்டர் நெய் தரேன் நான். விலை மிகவும் மலிவாக இருக்கிறது, குறைவாக இருக்கிறது. இப்ப நானே காசு தரேனா? யாரு நீயே? நான் தான் காசுறேன். ஓ, என்ன எப்ப காசு தெரியுமா? மாட்டு பொங்கல் அன்னைக்கு. ஓஹோ, தீபாவளி அன்னைக்கு. நல்ல நாள் அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை கூட போய் காசு தரீங்க. ஓஹோ, வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை. ஆமா, அருமையா இருக்கு சாமியா. 2 லிட்டர் தரேன். 500 ரூபாய் கொடு. காட்சி என்ன பண்ற? காட்சி என்ன பண்றது? விக்கிறா என்ன செய்யறது? முன்ன என்ன 500 ரூபாய்க்கு 2 லிட்டர்? 500 வேணா 200 ரூபாய் கொடு, 2 லிட்டர் தரேன். நம்ம ஐடியா பாவரியா? விலை குறைந்து கொண்டே வருகிறது. என்ன 2 லிட்டர்னா 200 ரூபாய் தான் சொன்னா. 200 ரூபாய் கூட கொடுத்தாரேன். 100 ரூபாய் கூட 2 லிட்டர் தரேன். 100 ரூபாய்க்கு 2 லிட்டர் உன்னுடைய கிரகத்துல இருக்கிறதா? இப்பொழுது இருக்கிறதா? சாமி அது பத்தி நீ தப்பா நினைக்காத. ஒரு வருஷத்துக்கு நீ சாப்பிட்டு வச்சுக்க. ஒரு வருஷத்துக்கு நீ எண்ணெய் தேய்ச்சி வேண்டியதே கிடையாது. ஆட்டு மாட்டுக்கு நோவா அந்த நெய்யை சொட்டு விட்டா போதும், அருமையா போடும். அந்த நெய்யை சாப்பிட்டால் ஒரு வருஷத்துக்கு எண்ணெய் தேய்ச்சி வேண்டியதில்லை. என்ன தேகம் எல்லாம் குளிர்ச்சி ஆகி விடுமா? குளிச்சிங்க நைட்டு கண்டு குளிர்ச்சி ஆயிடும். ஆமா, இரவு கல்வி இப்ப இருக்கு, அதை சாப்பிட்டால் அவ்வளவு நன்றாக இருக்கும். ஆமா, சரி, ஓடி போய் என்னுடைய ஒரு 5 லிட்டர் கொடுத்துருவேன் என் கிரகத்துல. 5 லிட்டர்னா இப்ப இருக்குது 4 லிட்டர் தான் அது வரைக்கும் இருக்கும்போ. ஓ, 4 லிட்டர் இருக்கா? ஆமா. சரி, வேகமா போயிட்டு கொண்டு வா. நான் நெய்ல கேக்கலையா? என்னடா நெய் அது? பனி நெய். சாமி என்ன அதுவும் நெய் தான், இதுவும் நெய் தான். நெய் தான். பனி நெய். என்ன அந்த அது பசுமாட்டு நெய். பிராமணா சாப்பிடுவாரா?
ஆமா, கடிகாரா. அது பன்னி நெய். இது பசுமாட்டு நெய். ரெண்டுமே நெய் தான். ஆமா. என்ன அப்பேற்பட்ட நெய்யெல்லாம் சாப்பிட மாட்டா பிராமணா. என்ன அழகாக பதார்த்தமாக இருக்க வேண்டும். சரி விடு. நீர்வாழை என்னடா இது கேள்விப்படாத பதார்த்தமாக இருக்கின்றது. அருமையா இருக்குங்க. என்ன வாழை பிஞ்சி முருங்கை பிஞ்சி இந்த ஏடி பிஞ்சி அவரை பிஞ்சி இப்பேற்பட்ட பதார்த்தம் எல்லாம் சாப்பிடுவா. ஒண்ணு இந்த 8 நாள்ல என்னைக்கு போடுவாங்கன்னு தெரியாது. நீர்வாழை. ஓஹோ. ஆறுகாடு போ. அங்கே இருக்குது. இது அப்படியே வேலூர் போ. அங்கே இருக்குது. எங்கப்பா? கூட்டுத்தாக்கு போ. அங்கே இருக்குது. காலையில பண்ண வச்சுக்க. நாளைக்கு தினம் ஞாயிற்றுக்கிழமை அல்லவா? நாளைக்கு கண்டிப்பா இருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. நான் ஒரு முக்கியமான மீட்டிங்க்கு போறேன். அதெல்லாம் எனக்கு தேவைப்படாது. நீர்வாழை. சரி, நீர்வாழை என்ன பதார்த்தம் சாப்பிடுறதுக்கு என்ன இருக்குமா? தண்ணியில தான் இருக்காது. செம்ம அருமையா இருக்கு சாமி. சாயந்தரம் செய்து வச்சிடணும். மறுநாள் ஊத்திக்கணும். புளி கொஞ்சம் அதிகமா சேர்க்கணும். அந்த பதார்த்தத்துக்கு புளி கொஞ்சம் அதிகமாக சேர்க்க வேண்டுமா? காரம் கொஞ்சம் திட்டமா இருக்கட்டும். அருமையா இருக்கு சாமி. காரணம் அதிகம் சேர்க்கக்கூடாது. என்ன கேட்க முடியா? ஏனென்றால் நீ சொல்வதை பார்த்தால் சாப்பிடுவது போல தெரிகின்றது. சைஸுக்கு தகுந்த மாதிரி. அதனுடைய விலை 100 ரூபாய்க்குது. 150 ரூபாய்க்குது. ஆமா, 500 ரூபாய்க்குது. 1000 ரூபாய்க்குது. சைஸுக்கு தகுந்த மாதிரி. அது எப்படி விலை? தேவசாமியா ஒண்ணு இவ்வளவு வீசிக்கோ. இவ்வளவு வீசி இவ்வளவு வீசிடா. எல்லாம் என்ன தொட்டுண்டியா? ஜலகொட்டிக்கோ போ. கொட்டிக்கிறா. சாமி நீர்வாழை என்ன? அது சாப்பிடுறியா? நான் கேட்டியா? சாப்பிடுறதுக்கு தான் கேட்கின்றேன். இப்ப ஐயருங்க முக்கியமா அதான் சாப்பிட்டுங்கிறாங்களே. இப்பொழுது அனைவருமே சாப்பிடு. பிராமணா சாப்பிடுறாளா? ஆமா. அப்ப உன பதார்த்தம் என்னன்னு கேக்குறேன். பதார்த்தம் வரால் மீன் சாமி. வரால் மீன் சாப்பிட மாட்டியா? குச்சி முள்ள சாப்பிடப்பட்டவன். அப்ப நீ கருதிருப்பிடையே. சரி, ஆச்சாரப்பிடையே. நீ யாரு? உன் பேரு என்ன? அது சொல்லிட்டு போயா. நான் யார்? இந்த சபையில உங்களுக்கு என்றால் சொல்லு. உன்னுடைய விளக்கம் உனக்கு புரியவில்லையா? என்ன சாப்பிடுற? வேத பிராமணர் வேதங்களை சிக்கல கற்றுணர்ந்த சாஸ்திரங்கள் கற்ற வேத பிராமணர். ஆமா, அப்படி வேத பிராமணர் என்று சொல்லுவா. ஆமா, அப்படி இருந்தாலும் எங்களுடைய திறமை எப்படி தெரியுமா? எப்படி என்றால் யாரும் அறியாத அதனுடைய ஆழம், அதனுடைய அகலம் எவ்வளவு, அதனுடைய நீளம் எவ்வளவு, அதை கணித்து அழகாக அந்த கடலின் ஆழத்தையே கணித்து சொல்லி அப்பேற்பட்ட திரைப்படத்தவர்கள். ஆமா, உன்னால் கண்டுபிடிக்க முடியுமா? ஆயுதம் கண்டுபிடிக்க முடியாது. குட்டை ஏனென்றால் அந்த அழகளின் ஆழத்தையே கணித்து சொல்லிவிடுவோம். இருந்தாலும் எங்களுடைய திறமை இன்னும் எப்படி தெரியுமா? கட்ட மந்திரத்தாலே கட்ட மந்திரத்தாலே
சொல்லு சாமி. நாங்கள் கற்ற வித்தையினாலே கத்த வித்தையனால் மும்மூர்த்திகள் அரி அயன் ருத்திரன் நாங்கள் நினைத்தால் மும்மூர்த்திகளையும் இந்த இடத்திலே இங்கே இச்சலமே வர வைக்க முடியும். அப்பேர் கொண்ட சாமர்த்தியம், அப்பேர் கொண்ட சாமர்த்தியம் ஏன்னா எல்லாருக்கிட்ட அந்த திறமை வராது. ஆமா, ஐயர்கிட்ட மட்டும் அந்த திறமை. நாங்கள் கற்ற மந்திரத்தாலே மும்மூர்த்திகளை கூட மும்மூர்த்திகள் நினைத்தால் இந்த இடத்தில் இச்சலமே வந்து விடுவார்கள். ஓஹோ ஓஹோ. ஆமா, சரி. ஓ ஐயரே ஐயா, நான் சிட்டி குங்குமடி வர்றேன். பாஞ்சால மகாராஜா வரும்படி உத்தரவு. ஓ பாஞ்சால மன்னர் வரும்படி உத்தரவோ? ஆமா. புறப்படு சென்று காணலாம். மாதவன் ஐயா பாஞ்சால மன்னரிடத்திலே சென்று சாஸ்திர பிராமணர் நம்முடைய அரசாங்கத்தை நாடி வந்திருக்கிறார். அவனத்தில் அறிக்கை செய்து விடு. மகாராஜா மாதவன் வந்தாரு. ஐயர் வந்தாரு. சாஸ்திர பிராமணர் வந்து விட்டாரா? வந்துட்டாரு. எதிர்கொண்டு நினைக்காமே வாங்க. வருவீர் மாறையாவாரே உங்கள் மாலாடி வந்தாரா. வருவீர் மாறையாவாரே உங்கள் மலராடி வந்தாரா. சுவாமி பாஞ்சால மகாராஜன் அநேகோடி நமஸ்காரம் சுவாமி. ஆசீர்வாதமே சுகி பாபா ஆசீர்வாதமே. ஆசீர்வாதமே சுகி பாபா ஆசீர்வாதமே. இந்த பாரியலாம் பாஞ்சால மன்னரின் ஆசீர்வாதம். இந்த பாரியலாம் புகழ வந்தான் பாஞ்சால மன்னரின் ஆசீர்வாதம். மாரணியே திவ்ய மங்களம். சுவாமி, இந்த புதிய கண்ணி நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வத்தோடு யாதொரு குறைவில்லாமல் சுகமோடு இருக்க வேண்டும் ஐயா. ஆண்டவன் கிருபையாலும் உங்களை போன்ற மகா பெரியவருடைய ஆசீர்வாதத்தினால் சுகமோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் சுவாமி. அப்படி இருந்தாலும் இன்றைய தினம் எங்கு இந்த அரசாங்கத்தில் என்னை வரவழைத்திருக்கிறீர்கள். அப்படி இருந்தாலும் உங்களுடைய முகமானது அனந்த செந்தாமரைக்கு ஒப்பாக இருக்கக்கூடிய தங்களுடைய முகமோ கருகருத்து வேறுபட்டிருக்கிறது. ஏதோ மன கஷ்டத்தோடு இருப்பதை போல தெரிகின்றது. உங்களுடைய மன கஷ்டம் பாரோ சாஸ்திரி பாரோ
அளவிலே வாரும் சாஸ்திரிமாரே பாருலாத்திரிமாரே நாங்கள் வாழ வகை செய்வீரே செய்வீரே. ஏனென்றால் எம்மையே பெருமைப்பட வாவால் தேடி கொண்டிருக்கிறார். ஆமா, இருந்தாலும் அவருடைய மனக்குறை என்னவென்று நாம் அறிய வேண்டும் அல்லவா? சொன்னதுன்னு தெரியும் சுவாமி மனக்குறை என்னவென்று அழாமல் சொல்லுங்களையா? என் குறை என்னவென்று சொல்லுங்கள், அழாமல் சொல்லுங்கள். என் மகள் பாஞ்சாலி அவள் எண்ணப்படி முடிக்க எழில் விஜயன் இங்கு வந்து உய்வாரோ. ஏனென்றால் விஜயன் வரப்போகிறார். இன்னொரு மகளை மாலை சொல்ல போகிறார். உனக்கு தேவையான கிடைக்க போகுது. ஆமா, நீ மந்திரம் சொல்ல போற. மந்திரம் சொன்ன உனக்கு தேவையானது கொடுக்க போறாங்க. அதற்காக இவரையே நல்ல வேண்டும். இப்ப கல்யாணத்துக்கு யாரு வாங்குறீங்க? திருமணத்திற்கு 10,000 ரூபாய் ஒரு முகூர்த்தத்திற்கு. முகூர்த்தத்துக்கு 10,000 ரூபாய் தான். கூடு கொடுத்துரும் பாத்துக்க. வீடு கிரக பிரவேசம் என்றால் அதுக்கு 15,000 ரூபாய். கரமாந்திரத்துக்கு அதற்கெல்லாம் போக மாட்டான். சுபகாரியத்துக்கு தான் போவான், அவகாரியத்துக்கு போக மாட்டான். கோயில் கும்பாபிஷேகத்துக்கு கும்பாபிஷேகத்துக்கு என்றால் அது கோயிலுக்கு ஏற்ற மாதிரி. சின்ன கோயில் இருந்தா சின்ன அமௌண்ட். ஆமா, பெரிய கோயில் ஆலயமாக இருந்தால் அதற்கேற்ற தொகை, பெரிய தொகை. நம்ம ஊர்ல கோயில் கும்பாபிஷேகம் நடக்கும்போது வரையான்னு கேட்கலான்ட்டு. ஓஹோ, வருகின்றேனப்பா. கட்டத்துக்கு கோயிலுக்கு துட்டு கூட. ஓஹோ, இன்னும் கோயிலே கட்டவில்லையா? நீங்க குத்தினா கட்டலாம்ங்கற. ஆகட்டும். இருந்தாலும் கேளு. பாஞ்சால மன்னாரி உங்களுடைய மகளை அர்ஜுனன் வந்து மாலை சொல்ல போகிறார். அதற்காக நீங்கள் சுவாமி அவளுக்கு என்ன ஆபத்து? நீங்கள் என்ன வேண்டும்? பாரோர் பூங்கழும் மாதே மாதவன் மாதவன் பாரோர் புகழும் ஆதி பதிகளாகிய பஞ்சை பார்த்தனை என்று என் கண்ணால் காண்பேன். ஏனென்றால் பார்த்திபனை என்று என் கண்ணால் காண்பேன் என்று அழுகிறார் என்றால் அவர்களுக்கு என்ன ஆபத்து? என்ன அவர்கள் ஏன் வராமல் போகிறார்கள் என்று மன்னாரி சுவாமி அவர்கள் ஏன் வராமல் போகிறார்? அந்த கோர காட்சியினார் அசேனாபுரம்
அடியோன் செய்த அரக்கு வீட்டில் ஐவர் அடியோடு மாண்டாராமே. அடியோடு மண்டாராமே. ஓஹோ, அப்படி என்று எழுதுகிறார். அதுக்குதான் பெருத்து கஷ்டப்படுறாரு. அவங்க செஞ்சாங்கன்னு கஷ்டப்படுறாரு. ஆண்டவர்கள் மடிந்து விட்டார்கள். சுவாமி, கௌரவ தலைவராக விளங்கும் துரியோதன மகாராஜா காசிமா நதி கரையோரத்திலே வாரணாவதத்திலே அரக்கினாலும் அணிகினாலும் எளிதிலே தீப்பற்றக்கூடிய பொருள்களை அனைத்தையும் சேகரித்து அரக்கு மாளிகை ஒன்று ஏற்படுத்தி ஐவர்கள் பாண்டவரும் தாய்க்குந்தா தேவியோடு அதிலே குடி போகும்படியாக உரைத்து அமாவாசை தினமன்று அந்த அன்னவர்களை உள்ளரப் போகச் செய்து கதவை தாளிட்டு அன்னவர் நள்ளிரவு நேரத்தில் அந்த அரக்கு மாளிகைக்கு தீ வைத்து கொளுத்தியதால் அரக்கு மாளிகையிலே பாண்டவர் பார்த்த பொண்ணுக்காக ஐரி அறிஞர் அறிவித்து இணக்கமும் அன்புமுள்ள உருக்கமாய் பாண்டவர்க்கு ஒரு தீங்கு மாறாதையா. ஐயா பாஞ்சால மன்னரி சுவாமி, அரக்கு மாளிகை அழிந்தாலும் சரி, இந்த அசிராபுரமே அழிந்தாலும் சரி,
இந்த ஈரேழு உலகமும் நீர் பிரளயம் ஏற்பட்டு இந்த உலகமே அழிந்தாலும் அந்த பாண்டவர்களுக்கு இந்த உலகத்தை ஒரடியாக அந்த மாய கிருஷ்ணனின் அருள் இருக்கும் வரை பாண்டவர்களுக்கு எந்த ஆபத்தும் வராது. எங்கிருந்தாலும் நலமுடன் இருப்பார்கள். பாண்டவர்கள் உயிருடன் தான் இருக்கிறார்கள். அர்ஜுனன் வருவார், உங்களை மகளை மாலை சுடுவார். இதற்காக அழ வேண்டாம் ஐயா. ஐயா என்னுடைய மந்திரிமார்களை கேட்டதற்கும் நாட்டு பிரதைகளை கேட்டதற்கும் பாண்டவனுக்கு ஆண்டவன் கண்ணன் துணை இருக்க ஒருபோதும் அன்னவரை மரணம் அணுகாது என்று உரைத்தார்கள். இதில் நாவளவு சொன்னால் ஏற்றுக்கொள்ள நாங்கள் நாவே சொல்லக்கூடிய வார்த்தை உங்களுக்கு மனம் நிம்மதி அடையாது. ஆதலால் கணிதத்தின் முறைப்படியாக பாண்டவர்கள் உயிரோடு இருக்கிறார்களா அல்லது வாரணாவதத்தினை ஏற்படுத்தி அரக்கு மாளிகையில் இறந்து விட்டார்களா என்ற கருத்தை நீங்கள் தெளிவோடு கணிதத்தின் மூலமாக எடுத்துரைக்க வேண்டும். கணிதத்தை பார்த்து பஞ்சாங்கத்தை ஆராய்ந்து உங்களுக்கு உறுதியாக சொல்ல வேண்டுமா? அப்படியே சொல்கிறேன். சற்று அமருங்கள் அண்ணா. மாதவன் ஐயா, இங்கே ஓடி வாப்பா. என்ன உட்கார்ந்துட்டு என்ன நீங்க பேசிக்கிறீங்க? நமக்கு என்ன வேலை இருக்குது? குண்டமனுக்கும் தொண்டருக்கும் உண்டு. கொஞ்ச நேரம் உட்காந்து எழுந்துக்கிறாமனு உட்காந்து அதால தப்பா நினைக்காதீங்க. சரி, என்ன ஆத்துக்கு போயிட்டு வாடா. எங்க ஆத்துக்கு போயிட்டு வா. நீ பாரு தானே. ஏண்டா என்ன போய் சாக சொல்றியா? என்ன ஆத்துக்கு நானா போனா? நானா என்ன ஆறு என்றால் கிரகம் என்ற அர்த்தம். பேய் பிசாசு வராதாதியா? என்னதியால போக சொல்றியா சமீரா? மாதவன் ஆறு என்றால் கிரகம், வீடு ஆறு என்றால் கிரகம். ஆமா. ஏன்னா சரி, என் வீட்டுக்கு சென்று வாப்பா. போயிட்டு வரா. வீட்டுக்கு சென்றீனாக்கா என்னுடைய அம்மனியா இருப்பா. வண்டி 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 கட்சிக்கு சாமியா. என்ன வண்டி வண்டி வந்து எனக்கு தெரியாது. அத கட்சிக்குது பாரு சாமியா வண்டி. சரி, ஆத்துல மாமி இருப்பா. போய் பஞ்சாங்கம் வாங்கிட்டு வாங்க. மாமியாண்ட நான் போணுமா? போயிட்டு வரணுமான்னு கேட்டேன். ஆத்துல மாமி இருக்கா சென்று பஞ்சாங்கம் வாங்கிட்டு வா. நீ என்ன எடுத்து பார்த்து வீட்டு இருந்து வர சொல்ல என்ன எடுத்துட்டு வந்த? ஏனென்றால் மன்னர் அழைத்தார் என்று ஓடி வந்து எடுத்தே உரைத்தாயா? ஆமா. அந்த அவசரத்திலே பஞ்சாங்கத்தை மறந்து விட்டு. சரி, நான் போய் எடுத்து வந்துடுறேன். சீக்கிரமா சீக்கிரமா ஓடி வா. விவகாரமே போச்சு. என்ன போச்சு? எங்க போச்சு? ஆயுர்கமா குளிக்கிறாங்க என்கிட்ட சொல்லுமா சொல்லியா? ஆயுர்கமா கூட உள்ள போன ஆயுர்கமா சுத்தமா துணில அது நிக்கிறாங்க. எனக்கு அசிங்கமா போச்சு. வாயிற்படியில நின்று மாமி மாமி என்று குரல் கொடுக்க வேண்டியது. உன்னை கிரகத்துக்குள்ள யார் போய் சொன்னது? நீதான் ஆடு வெளியே கொடுத்தா குரல் கொடுக்குறாங்க. செவடி பழுகுதியா? உள்ள ஒன்னா சுத்தமா துணியில அடிப்படி நிக்கிறியா? உனக்கு அந்த இடத்துல என்னடா வேலை? ஸ்நானம் செஞ்சுட்டு இருப்பா. வெளியே வெளியே நின்றா கூப்பிடுறான். வெளியே மாமி மாமின்னு குரல் கொடுக்க மாட்டான். போச்சு போச்சு. மறுபடியும் போச்சு. விஷயமே போச்சு. எங்க போச்சு? ஆயிட்டாமான்னு கேட்டேன். ஆமா,
கயிறு சாவி அங்க வச்சுக்கிறாரு. ஓஹோ, சாவி எங்கே வைத்திருக்கிறார்? என்ன எவ்வளவோ சாவி இருக்கும். என்ன தலைப்பாக மாற்றிருப்பார். பஜன் கோயில் சாவிக்குது. ஆமா, பெருமா கோயில் சாவிக்குது. மத்த ஈஸ்வரர் கோயில் சாவிக்குது. சிவாலயம், விஷ்ணுவாலயம், பிரம்மாலயம், 3 ஆலயங்குது. எவ்வளவோ சாவி இருக்கு. சாவி அங்க வச்சுக்கிறாரு. என்ன தலைப்பாக மாட்டியிருப்பேன். அந்த இடத்துல இருக்கும் பாரு சாவி. எடுத்துட்டு சீக்கிரம் சென்று வா. சாவி எடுத்துட்டா. ஓ, சாவி கொண்டு வந்துட்டியா? எடுத்துட்டா. அங்க ஒரு சந்தேகம். என்ன சந்தேகம்? நீட்டு சாவியா மொட்டை சாவியா? என்ன அங்க எவ்வளவோ சாவிகள் இருக்கின்றது அல்லவா? நீட்டு சாவியா மொட்டை சாவியா? என்ன சாவி நீட்டாக இருக்கும். நீட்டு சாவி தானே? ஆமா, நீட்டாக இருக்கக்கூடிய சாவி. எடுத்துட்டு வரா. என்ன திறந்தாச்சு? பீரோ திறந்தாச்சு. அங்க ஒரு சந்தேகம். என்ன சந்தேகம்? அகல பஞ்சாங்கமா நிகழ பஞ்சாங்கமா? ஓஹோ, ஏனென்றால் இவ்வளவு பஞ்சாங்கம் இது. என்ன 60 வருட பஞ்சாங்கம் மொத்த ஆளுக்கு 4 தான் வச்சுக்கிறேன். அகல பஞ்சாங்கமா நிகழ பஞ்சாங்கமா? என்ன அகலமாக இருக்கும் அந்த பஞ்சாங்கம் தான். எடுத்துட்டு வரேன். பஞ்சாங்கம் இதுதானே பாத்துக்கா. எப்படி கொண்டு வந்த? கையில. இல்லடா, அங்க எப்படி எடுத்த? அம்மா காட்டுனாங்க. அப்படியே புடிங்க. என்ன பீரோவில் பீரோவை காட்டிருப்பா. புத்தக பெட்டி இருக்கு அல்லவா? இவ்வளவு லைன் இருக்குதுல. அந்த அம்மா காட்டுறாங்க. அப்படியே புடிங்க. அப்படி சொல்ற தாய் வழி. என்ன பஞ்சாங்கத்தை வாங்கிட்டு வர சொன்னேன் அல்லவா? ஆமா. என்ன பஞ்சாங்கம் எங்க இருக்கு? ஆமா. நீட்டு சாவியா இல்ல குட்ட சாவியா? சாவி எங்கே வச்சிருக்கீங்க? அகல பஞ்சாங்கமா நிகழ பஞ்சாங்கமா? இதை முதல்லயே கேட்டுட்டு போக மாட்டியா? நான் தான் படிப்பில்லாதுன்னு தெரியுமே தெரியாது உனக்கு. அதால ஓடி ஓடி கேட்டுன்னு வரேன். சரி, எவ்வளவோ கஷ்டப்பட்டு கொண்டு வந்திருக்கிறாய் பஞ்சாங்கம். ஆமா. உனக்கு பஞ்சாங்கம் சொல்ல வேண்டிய என்பது ஒரு ஆசை. இந்த பஞ்சாங்கம் யாருது? என்ன ஆற்காடு சீதாராம ஐயங்கார் பஞ்சாங்கம். ஆறுகாடு சீதாராம் பஞ்சாங்கம். அடே அபஸ்து, அடே அம்பி, அடே துஷ்டப்பிடைய, ஆறுகாடு சீதாராம் சீதாராம் ஐயங்கார் பஞ்சாங்கம். சரி சரி. வாங்கி வந்து நானு. ஆமா, ஏதோ உனக்கு பஞ்சாங்கம் சொல்லலாம்னு எனக்கு ஒரு மனதிலே ஆசை. எல்லாரும் பத்தியா திருவாரு ஓடி 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 எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கிறாய். அதுக்காக கொஞ்சம் சொல்ல இருக்கிறாரு. ஆமா ஆமா சாமி, எனக்கு அது அதிகமா தேவையில்ல. போன வருஷம் மார்கழி மாசம், போன வருடம் மார்கழி மாதம் எங்க பாட்டி செத்து போச்சு. ஓஹோ, போன வருடம் மார்கழி மாதம் 13ஆம் தேதி செத்து போச்சு. உன்னுடைய பாட்டி இயற்கை எழுதி விட்டாரா? ஆகையா அதுக்கு எப்ப சிதி வந்து பாரு. என்னது சிதி? திதி. என்ன திவசம் என்று சொல்லுவார்கள். திதி திவசம் நினைவு நாள். மணிகர், அது என்னது? திதி 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 திதி. திதி திதி எப்பொழுது வருகிறது? திதி திதி ஏனென்றால் போன வருடம் மார்கழி மாதம் எத்தனாம் தேதி? 13ஆம் தேதி செத்து போச்சு. 13ஆம் தேதி காலம் சென்ற உன்னுடைய பாட்டிக்கு காலம் செல்ல செத்து போச்சு. அதான் காலம் செல்ல சாமியா செத்து போச்சு. சரி, போன வருடம் காலம் சென்றவனுடைய பாட்டிக்கு மார்கழி மாதம் 13ஆம் தேதியா? ஆமா. இந்த வருடம் தை மாதம் 13ஆம் தேதி வருகிறது திதி. ஏனென்றால் திதி பிறண்டு வருகிறது. அது மார்கழி மாசம் செத்துதா? ஆமா, இந்த வருடம் திதி பிறண்டு வருகிறது. தை மாதம். தை மாதம் வருகிறது திதி. சரியா? அத அது செய்வாங்க. அது எப்போ வந்து பாரு. எது செய்வாங்களே? மாரியம்ம சங்கராந்தி பண்டிகை. ஏதா சங்கராந்தி பொங்கலா? உனக்கு வேற ஏதாவது பொங்கல் வேண்டும்? மாட்டு பொங்கல். அது எப்போ வந்து பாரு. ஏனென்றால் அந்த உனக்கு ஆசை, உனக்கு பிரியமான பொங்கல் மாட்டு பொங்கல். அன்னைக்கு ஒரு நாள் நம்மள கையில பிடிக்க முடியாது. அந்த ரணகாலமா அன்னைக்கு ஒரு நாள். நீ விருப்பப்பட்ட உன்னுடைய ஏன்னா அந்த மாட்டு பொங்கல் எப்போ வந்து பாரு. இந்த வருடம் ஆடி மாதம் 2ஆம் தேதி வருகின்றது. நீ எந்த ஊர்ல சொல்லிக்கிறா? இதே ஊரில் தான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். ஆடி மாசம் வந்துப்பா. ஆமா ஆமா. பொங்கலும் பிறண்டு வருகிறது. பொங்கல் பிறந்துட்டா? ஆமா ஆமா ஆமா. ஜல்லிக்கட்டு ஊற்றி பிறந்துனா பிறந்துக்கு தான் வரும். அப்படியே பொங்குறாங்களா? அப்படியே பிறந்து பத்தி பொங்குறாங்களா? பொங்கலா? பொங்கலும் பிறண்டு வருகிறது. எனக்கு சொன்னது போதா? இது வரைக்கும் நீ போய் நல்லது. என்ன உனக்கு ஏதோ கேளிக்கையாக உலகத்திலே உழைத்து விட்டேன். சரியா? மன்னருக்கு கேட்க போற நாய்க்கு அது வால் எப்படி இருக்கும்? கிழக்கே போகின்ற நாய்க்கு
சொல்லியா இல்ல கோபம் வந்துடும். கிழக்கு போற நாய்க்கு வால் எந்த பக்கம் இருக்கும்? மேற்கு பக்கமாக இருக்கும். கிழக்கு பக்கமாக நாய் செல்கிறது அல்லவா? நல்லா சொல்லணும். கிழக்கு போற நாய்க்கு வால் எந்த பக்கம் இருக்கும்? மேற்கு பக்கம் இருக்கும். அது இருக்காது. எப்படி இருக்கும்? தெற்கு பார்த்த மாதிரி இப்படி இப்படி ஓயிட்டோம். என்ன நான் சொல்வது பொய்யாக இருந்தால் உனக்கு ஒரு உண்மையை உரைக்கின்றேன். யாருமே தெரியாத உண்மை நீ அறிந்திருக்க மாட்டாய். சொல்லு பார்க்கலாம். கருமையாக இருக்கக்கூடிய எருமையாகனது வெண்மையாக பால் கறக்கும். ஏயா கருப்பாக்குற மாடு வெள்ளையா பால் கறக்குன்னு இப்படி சொல்லு. ஆமா, மீதி மாலை எப்படி கறக்கும்? என்ன கருமையாக இருக்கக்கூடிய எருமை. அடே அப்ப ஆல மரத்துக்கு அடியில போய் வேறு போகுதுன்னா எல்லா மரத்துக்கும் அடியில போகுது. எல்லா மரத்திற்கும் அடியிலே தான் வேறு இருக்கும். நீ களமாந்திரத்துக்கு வேண்டிதான் மாந்திரம் சொல்லுவேன். போயா மன்னா, பஞ்சாங்கத்தை பார்த்து எங்களை பார்த்து ஆராய்ந்து உங்களுக்கு சொல்கின்றேன் மன்னா. ஆவட்டும் சுவாமி. கதனையா வேட்டி போடுவோம். யார பாத்தியா சொல்ற? என்ன அவளுக்கு அப்பேற்பட்ட கோபம் தாய் வழி? எத்தனை ஆந்த பள்ளியா எங்களை போய் பள்ளின்ற எத்தனை ஆந்தை பள்ளி? ஏனென்றால் பள்ளி சாஸ்திரம். இப்ப சொல்லு. எத்தனை ஆந்தை பள்ளி நிச்சய ஜோதி நிமிஷத்தில் சொல்லுதையா. பச்சி சாஸ்திரமோ அந்த படியே தானே சொல்லுதையா. ஐயா பாஞ்சால மன்னரே சுவாமி, எச்சனை ஆந்தை வள்ளி எதில் நரி காகம் தும்மல் என்று சொல்லக்கூடிய அனைத்து பஞ்சாங்கத்தையும் கணித்து பார்த்து ஆராய்ந்து பார்க்கும் வேளையிலே பாண்டவர்கள் எங்கிருந்தாலும் நலவுடன் இருக்கின்றார்கள், உயிரோடு இருக்கின்றார்கள். அர்ஜுனன் வருவார், உங்களை மாலை சூடுவார். இதற்காக நீங்கள் அழ வேண்டாம் ஐயா, அழ வேண்டாம் அண்ணா. சுவாமி ஐயாரே உங்கள் ஆசீர்வாதத்தினால் செய்யும் என் மகள் பாட்டாளியாகும் அவர் செய்யும் யாகத்தான். சிறப்பதாய் முடியும் சுவாமி. ஆஞ்சால மன்னரே, நீங்கள் உரைத்த கணிதம் பலிதம் பெற வேண்டும். என் அருமை மகள் தவமோ தவமென்று அன்னவள் செய்யும் தவப்பயம் ஈடேற வேண்டும், ஈடேற வேண்டும். பாண்டவர் உயிரோடு இருக்க வேண்டும். ஆனால் அழகன் உயிரை காத்த உத்தமன் என் உயிரை, அந்த உத்தமன் வர வேண்டும். என் மகளை மனமாலை சூட வேண்டும். சுவாமி பாஞ்சால மன்னரே, நான் சொல்லக்கூடிய வார்த்தையிலே உங்களுக்கு நம்பிக்கை இல்லை என்றால் இன்னும் சற்று நேரத்தில் இந்த மகாபாரதத்தை உற்பணம் செய்த வேதவியாசர் உங்களுடைய சமூகத்தை நாடி வருவார். உங்களுடைய சந்தேகத்தை அவர் வந்து தீர்த்து வைப்பார் ஐயா. நான் செய்த பாக்கியமே பாக்கியம் சுவாமி. மாதவன்
இந்த வேத பிராமணனுக்கு வேண்டிய வெகு மரியாதைகளை கொடுத்து அனுப்ப போய் வாருங்கள் சுவாமி. என்ன அம்பி, எனக்கு தேவையான அமுதுப்படி கொண்டு வந்துட்டியா? என்ன வேணும்? அமுதுப்படி அவர் வேண்டும் என்று சொல்லும் அளவிலே கொடுத்துட்டே இருப்பார். 500 மூட்டை பச்சரிசி உனக்கு அனுப்புறேன் போ. நீ எப்பவுமே சாப்பிடுற 500 மூட்டை அமுதாப்படி இருக்கா? 20 டன்னு கட்டை உனக்கு போ. கட்டை எது இருக்குன்னா குளத்துக்கு சமையல் செய்வதற்கு. மகாராஜா, அவர் சொன்ன வார்த்தை பிரகாரம் நம்முடைய சமூகத்தை நாடு என்ற 5ஆம் வேதம் என்று சொல்லக்கூடிய புண்ணிய காவியத்தை ஏற்றிய வியாச பெருமான், வியாச பெருமானே நம்முடைய சமூகத்தை நாடி வருவார் என்று சொல்லியிருக்கிறார். ஆனால் நாம் என்ன புண்ணியம் செய்திருக்க வேண்டும்? ஆனால் அவர் உரைத்தது உண்மையா அல்லது பொய்யா என இன்னும் சிறிது நேரத்திற்குள்ளாக தெரிந்து கொள்ள எதிர்பார்க்கலாம். அவையிலே வீட்டிருக்கிறேன். புறப்படுங்கள். வியாச பெருமான் வந்தால் அழைத்து வைப்ப.